மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம அடிமுடி சுவாமிகள் சுந்தரராஜன் சார் பார்க்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பதிவுகளில் நம்ம கேட்டிருக்கோம். குறிப்பாக இந்த ராசிக்கல்கள், அதுக்கப்புறம் கிரக பலன்கள்லாம் எப்படி இருக்கும், குறிப்பிட்ட ஜாதகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யும், அதே மாதிரி அவர் வருகிற தீபாவளிக்கு முன்னாடி அதிசார குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த குரு பயிற்சினால இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது, ராஜயோகங்கள் உண்டா, இல்லை என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை அவர்கிட்ட தெள்ள தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ தீபாவளி எதுவுமா குரு மாறுறாரு, அதிசார குரு எப்படி இருக்க போகுது சார்? குரு தீபாவளிக்கு முன்னாடி 18ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணி சமாளிச்சு அந்த அப்ராக்சிமேட்லி 6 மணி நேரத்தில் குரு அதிசாரமாக, அதிசாரம்னா என்ன அப்படின்னா இந்த நார்மலாக போகிறது, வேகமாக போகிறது, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகிறதுன்னு 3 தான் இருக்குது. ரிவர்ஸில் போகிறத வக்ரகதின்னு சொல்லுவோம். ஆமாம். பேக்கில் வர்றது ரிவைண்ட் பண்ணுற மாதிரி. ஃபார்வர்டில் போகிறது ரொம்ப வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அதிசாரம்னா வேகமாக அடுத்த ராசிக்கு போகிறது. அது தற்காலிகம்தான். அது எவ்வளோ நாள்னா சரியாக 48 நாள் இருக்கலாம். டிசம்பர் 6ஆம் தேதி திரும்பி பழைய இடத்துக்கு வந்துடுவார். ஓகே. டிசம்பர்லேயே ரிவர்ஸ். ஆமாம், டிசம்பர்லேயே 6ஆம் தேதி ரிவர்ஸ் பண்ணி திருப்பி அவர் இதுக்கு வந்துடுவார், மிதுனத்துக்கு வந்துடுவார். ஆகா, இந்த 48 நாள் மட்டும் வேறு ராசியில் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா 28 நாள் வந்துடுறார். 48 நாள்னா 24 நாள் போகிறதுக்கு சரியாக இருக்கும், திருப்பி 24 நாள் பேக்கில் வர்றதுக்கு சரியாக இருக்கும். அப்போ அதில் என்ன இருக்குது? ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது, பெரிய இதெல்லாம் இருக்காது. இப்படி போன மாதிரி போயிட்டு வருவார். ஆனால் இருப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நான் பக்கத்து ரூமில் இருக்கேன், பக்கத்து வீட்டில் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அதுக்கான பலன் கொஞ்சம் மாறும்ல. அந்த பலன் என்ன பண்ணோம், பல பேரோட வாழ்க்கையில் உல்ட்டா புல்ட்டா மாற்றிடும். அடுத்ததாக 4வது ராசியான கடக ராசிக்கு ஜென்மத்தில் குரு வராரு. ஜென்ம குரு அப்படிங்கிறது என்ன, விரயத்துலேருந்து ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா கடந்த காலமாக சில அவமானங்களையும் சில இழுபறிகளையும் சந்திச்சிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லையே, இப்போ தானே சொன்னீங்க ஜென்மகுரு நல்லது இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னா, அதெல்லாம் நல்லது இல்லை தான். ஆனால் 1ஆம் இடத்துல வரும்போது உச்ச பார்வையாக பதவி ஸ்தானத்தை பார்க்குறது, வேலையில் ப்ரொமோஷன், கட்சிக்காரங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு பதவி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உதாரணத்துக்கு இந்த 48 நாளில் அரசியல் சம்மந்தப்பட்ட சொல்லணும்னா கடகராசியை சேர்ந்த அண்ணாமலை இருக்காருன்னு வச்சிங்களேன், இந்த 48 நாள் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. ஒரு தெளிவான பதவி, அவர் யார் என்னான்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவரோட உச்ச பார்வை பதவி ஸ்தானத்தில் விழுது. 7ஆம் இடத்து குரு பார்க்க போகிறாரு. சுபகாரியங்கள், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரு, இந்த மாதிரியான பங்குதாரர்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. நல்ல உறவு முறைகள்லாம் கிடைக்கும், புது உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுப்பாரு. 9ஆம் ஆறில் 9ஆம் இடத்தையே பார்க்குறதுனால ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதிர்ஷ்டமாக இருக்கிறவங்க, வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் பல வகையான பதவியில் இருக்கிறவங்களுக்கு, சமூக சேவை செய்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி இந்த 48 நாள் பார்வையின் பலனாக நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிம்மத்துக்கு விரயத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடத்துல இருந்த குரு விரயத்துக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும். பர்டிகுலராக இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இந்த 48 நாள் வெகு சோதனையான காலமாக இருக்கும். விரயத்தில் வந்திருக்கிறதுனால 11லேருந்து விரயத்தில் வந்திருக்கிறது வெகு சோதனையாக. அது என்ன, அது மட்டும் நிறையனாக்கா, ஏற்கனவே அஷ்டம சனி ரெடியாக இருக்கார், எப்போ தாக்கலான்னு தாக்கிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் 11லேருந்து குரு தடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் தடுக்கிறதுலேருந்து விரயத்துக்கு வந்தபோது சனி செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிருவார். அப்போ என்ன ஆகுது, இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அடுத்த 48 நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல வகையான விரயங்களும், நஷ்டங்களும், மன உளைச்சல்களும், முடக்கங்களும், தடைகளும் ஏற்படக்கூடியது உறுதி. சிம்மத்துக்கு அப்புறமா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சாதகமான, முன்னேற்றகரமான, ஒரு தெளிவான பாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. அது உச்ச நிலையில் இருக்க போகிறாரு. 10லேருந்து விளைகிறதுனால தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, ஒரு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு சீட்டில் இருக்காங்க,
இதெல்லாம் தக்க வச்சுக்கலாம். வேலையில் இருந்த வருமானத்தில் இருந்த மந்த நிலைகள்லாம் விலகி லாபமாக மாறக்கூடிய அமைப்பு, இவைகளெல்லாம் இந்த 11ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பார். ஆக கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு நன்மைகளை அதிகம் செய்யும். எல்லாத்துக்கும் முன்னாடி அண்டர்லைன் பண்ணிங்க 48 நாள் 48 நாள் 48 நாள். அதுக்கப்புறம் துலா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவானும் 6ஆம் இடத்து சனி பகவானும் சிறப்பான பலன்களை கொடுத்துட்ருக்கு. எல்லாத்துக்குமே அவங்களோட சொந்த ஜாதகமும் இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அங்கே போய் வரும்ன்ற மாதிரி பொதுவாக சொல்கிறோம். நேரம் வந்து சாதகமாக இருக்குது.